டேய் FireBoltt, உனக்கே இது நியாயமா இருக்கா? ஆல்ரெடி நீ ஃபால்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னை போட்டு அடிச்சாச்சு. கஸ்டமர் சர்வீஸ் குப்பையா இருக்குன்னு உன்னை போட்டு அடிச்சாச்சு. அவ்வளோ அடி வாங்கியும் FireBoltt Dreamன்னு இன்ஸ்டாகிராமில் அங்கங்கே பேஜில் 3000 3500 வித்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வாட்சை ஓம் பிராண்டை போட்டு லைட்டாக பண்ணிட்டீங்க நீங்கள் வேலை பார்த்து 6000 7000 நீ இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா என்னடா ரீசெண்டாக FireBoltt லான்ச் பண்ண ஒரு வாட்ச் தான் FireBoltt Dream. இது வந்து ஒரு வாட்ச் கிடையாதான், இது வந்து இதோட பேர் வந்து ஒரு ரிஸ்ட் ஃபோனா, ரிச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் போஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ தாறுமாறாக ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. இதை தாண்டி லான்ச் ஆகணுன்னே யூடியூப்பில் இந்த வாட்சுக்கு அவ்வளோ முட்டு கொடுத்து வீடியோ, அது எல்லாமே ப்ரொமோஷன் வீடியோஸ் தான். ஈவன் தமிழில் அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு டெக் சேனல்லே இந்த வாட்சுக்கு அவ்வளோ முட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்சில் இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும், பேமெண்ட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். சரி, பண்ணுறப்ப இந்த வாட்ச் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இதில் ஹீட் ஆகுதா, இதே மாதிரி சிம் போடுற இதே மாதிரி ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய வாட்செல்லாம் இதை விட கம்மியான ப்ரைஸஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் பற்றி ஒரு வார்த்தையாக இந்த வீடியோ இருந்திருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது ப்ரமோஷனல் வீடியோ. அதை தாண்டி யாருன்னா அது ப்ரமோஷன் சொல்லிட்டா அவங்களுக்குள்ளே ஒரு இன்டர்வியூ வச்சு அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு பெரிய மூட்டா கொடுத்துப்பாங்க. ஓகே, அந்த பேச்சை விட்டுருங்க. நம்ம வந்து இப்போ இந்த FireBoltt கனவு வாட்சை பற்றி பார்ப்போம். FireBoltt Dream. ஓகே, அன்பாக்சிங்னு காட்டுறதுக்குள்ள ஒன்றும் பெருசாக கிடையாது மக்களே. இந்த வாட்சோட ப்ரைஸ் நான் வாங்கினது வந்து 6000 லான்ச் ஆன அன்னைக்கே வாங்கிட்டேன். அதுவும் இந்த 6000ன்றது லான்ச் ப்ரைஸாக. இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த வாட்சோட ப்ரைஸ் 7000 மாற்றிட்டா. ஸோ இதுக்கப்புறமா இது அதிகமாகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட எம்ஆர்பி 24,000 24,999 அப்படின்ற ரேஞ்சுக்கு போட்டிருந்தா. ஸோ இதோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாக தான் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பற்றி பார்த்தோம்னா இந்த ஆப்பிள் வாட்சோடைய சீரிஸ் 8 சீரிஸ் 9 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு டிசைன் இருக்கக்கூடிய வாட்ச் தான். இதுவே நீங்கள் இந்த சீப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜில் விற்கிற வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா டிசைனில் இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லேயும் உங்களுக்கு வாட்செல்லாம் கிடைக்கும். ஓகேவா, இன்ஸ்டாகிராமில் சேல் ஆகிற அந்த மாதிரி வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரைஸ் இருக்கும். இப்போ கம்மியான ப்ரைஸ்க்கும் இதே ஆண்ட்ராய்டு உள்ள வாட்ச் கிடைக்கும், அதோட கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ்க்கும் வாட்ச் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இதில் FireBoltt வந்து இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8 9 அந்த மாதிரி இருக்குது. ரைட்டா, எனக்கு எப்படி இந்த அன்பிராண்டட் வாட்சஸ் பற்றி தெரியுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு வாட்சுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பேஜுக்காக ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராமில் ப்ராப்பராக டேக் எல்லாமே போட்டு தான் நான் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டுக்கு லிப்சிங் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஸ்கேமை ப்ரொமோட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. நம்ம ப்ரொமோட் பண்ணுறப்ப ப்ராப்பராக டேக் இருக்கும். அந்த வாட்ச் லான்ச் ஆனப்போ நிறைய யூடியூப் வீடியோஸும் வந்துச்சு. அதை போய் பார்த்தா தர்மோ இதே வாட்சை தான் டைலில் உள்ள அந்த பாடியை மாட்டி உள்ள இந்த யூஐயை கொஞ்சம் மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்கா FireBoltt Dream அப்படின்ட்டு. ஓகேவா, மேபி உள்ள கூட ரெண்டுத்துக்கு ஒரே பார்ட்ஸ் கூட இருக்கலாம். அது உள்ள பிரித்து பார்க்குற வீடியோ வந்து நம்ம A2D அவர் போடுவாப்பில். நம்ம வந்து நார்மலாக ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை பார்ப்போமே. ஓகேவா, ஸோ இது ரெண்டும் ஒரே வாட்ச் தான். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா சிம்பிள், இந்த ரெண்டு வாட்சை ரீபூட் பண்ணும்போது என்ன வருதுன்றதை நீங்களே பாருங்கள். இந்த விஷயம் கூட ரெண்டு வாட்ச்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, சிம் கார்டு ஸ்லாட்டு ரெண்டுமே ஒரே சைடில் தான் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, சொன்ன மாதிரி ரெண்டுமே ஆண்ட்ராய்டு 8ல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுலேயுமே 2GB RAM 16GB இன்டர்னல் மெமரி தான் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஆனால் வாட்சோட யூஐ ரெண்டுத்துக்கும் மாறும். ஓகேவா, ஏன்னா இந்த 3000 சேல் பண்ணல இந்த வாட்ச்லேயே ஆண்ட்ராய்டு அப்படின்றனால ஒரு ஆண்ட்ராய்டு யூஐ கிடையாது. ஓகேவா, இந்த வாட்சுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கின்னை தான் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கான். அதே மாதிரி FireBoltt அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கின்னை கொடுத்துருக்கான். ஓகே, இந்த வாட்சஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு வாட்ச் அப்படின்னு நம்ம வாட்ச் ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கிறதுனால மட்டும்தான் இதை நம்ம அப்படி சொல்லணும். ஓகேவா, மற்றபடி இது உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு யூஐ, அதுவும் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆண்ட்ராய்டு 8ல் தான் ரெண்டு பேர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த டெக் ப்ரோ வீடியோவில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், ஆண்ட்ராய்டு 8ன்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு 14க்கே கூகுள் மாதம் செக்யூரிட்டி பேட்ச் அனுப்பிட்டு இருக்கா செக்யூரிட்டிக்காக. அப்படி இருக்கிறப்ப ஆண்ட்ராய்டு 8 பழங்காலத்தில் உள்ள ஒரு யூஐயை ஒரு வாட்சில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம கூகுள் அக்கௌண்ட் உள்ள சைன்இன் பண்ணுறப்ப அது உண்மையிலேயே சேஃபாக இருக்குமா? அதை பற்றிலாம் நீங்கள் பேசலீங்களா? கிடையாது. சரி, அதை கூட விடுங்க, பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கே நான் சொல்கிறேன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ளே கொடுக்கணும் அப்படின்னா எப்படி, எனக்கு தெரியல. அது எப்படி ஒரு சேஃபான முறையாக இருக்கும்? இந்த விஷயத்தெல்லாம் ஒரு டெக் இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் தானே சொல்லணும். நீங்களே இதுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நியாயமா இது? FireBoltt பண்ண ஒரு நாசுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இந்த ஆண்ட்ராய்டுக்கு மேலே FireBolttோட ஒரு யூஐ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, அந்த யூஐ வந்து செம்ம ஸ்மூத்தாக பில்ட் பண்ணியிருக்கான். இந்த வாட்சில் உருப்படியான விஷயமா இந்த யூஐ தான் சொல்லுவேன். அப்கோர்ஸ் நல்லா பண்ணியிருக்கானா அதை நம்ம நல்லா பண்ணியிருக்கான்னு தானே சொல்லணும். யூஐ வந்து இங்கே சூப்பராக பண்ணியிருக்கான், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா, சும்மா இந்த வெளியே இவனோட யூஐக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. எப்போ நம்ம ஆண்ட்ராய்டுடைய அந்த ஒரு அந்த கோர் ஃபீச்சர்ஸ் ஆனால் ப்ளே ஸ்டோர்
இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போனோன்னா தான் தலைவர் வந்து திக்க ஆரம்பிப்பார், பயங்கரமாக ஹேங் ஆக ஆரம்பிப்பார், பயங்கரமாக ஹீட்டாகவும் ஆரம்பிப்பார். எந்த அளவு ஹீட் ஆகும்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை பூட் பண்ணி என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை உள்ளே சைன்இன் பண்ணி முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே இது கம்ப்ளீட்டாக ஹீட்டு. பேக் பேனல் ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு, சைட் பேனல்ஸ் ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு, டிஸ்பிளே ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு. லிட்டரலாக நான் கையில் கட்டியிருக்கும் போது என்னால் அந்த ஹீட்டை உணர முடியுது. கையில் நான் இப்படி கட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட இது ஹீட்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ இது எப்படி நான் சேஃபாக வேவ் பண்ண முடியும்? இதை கூட விடுங்க, நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை பண்ணிக்கலான்றதெல்லாம் சொல்கிறீங்களே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இது ஒரு ஆண்ட்ராய்டு யூஐ. கூகுள் அக்கௌண்ட் உள்ளே போனால் தான் நம்மளால் அதை ப்ராப்பராக யூஸே பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம இமெயில் எல்லாம் வச்சு டைப் படிக்க வேண்டியிருக்கும். பார்த்தீங்களா, இந்த கீபோர்டோட யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த கீபோர்டோட யூஐ பாருங்களேன், கன்றாவி பயங்கர கன்றாவி. கீபோர்டு மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன டைப் படிக்கிறோன்றது கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு குத்துமைப்பாக ஒரு ஃப்ளூக்காக தான் நம்ம இதை அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம போக முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணுறப்ப இது உங்களுக்கு பெரிய தலைவலியை தான் கொடுக்க போகுது. இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. பிராண்டு காசு கொடுத்தா என்னால் முட்டு கொடுத்துடலாமா? சரி, அதையும் மீறி முட்டு கொடுக்குறீங்க. ப்ரொமோஷனல் வீடியோ அப்படின்ற டேக் வீடியோவில் இருக்கா? கிடையாது. அட்லீஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லையாவது இருக்கா? கிடையாது. ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் வேறு ஒரு விஷயம் இருக்கும். நோட் அப்படின்னு போட்டு இந்த வாட்சை நம்மளால் ஃபோனோட லிங்க் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நோட்டு மட்டும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நோட்டை போட்டு என்ன பண்ண? வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுங்கள. வீடியோவில் அவங்க பேசி இன்க்ளூட் பண்ணாமல் டெக்ஸ்ட்டாக அதை ஏதோ கொடுத்துருப்பாங்க வீடியோவில். என்ன இது எனக்கு புரியவே இல்லை. ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு சொல்கிறப்பயே ஃபோனோட கனெக்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு விஷயம். ஓகேவா? ஆனால் இந்த வாட்சை உங்களால் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ண முடியாது. இந்த வாட்சை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சிம் கார்டில் இதில் உங்களுடைய சிம்மை போட்டு ப்ரைமரி ஃபோன் மாதிரி தான் இதை நீங்கள் யூஸே பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரே ஒரு சிம் தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த வாட்சை வாங்கிட்டேன்றப்ப இந்த சிம்மில், அதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸை நான் யூஸ் பண்ணணும்னா இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னா ஒய்ஃபை வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃபைன்றப்ப என் வீட்டில் இருக்கிறப்ப நான் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே போகிறப்ப நான் இதை யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இதில் சிம் கார்டு இருக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க அந்த ஒரு சிம், அந்த பிரைமரி சிம் எடுத்து நான் இதில் போட்டு இது ஒரு ஃபோனாக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா கிடையாது. ஒய்ஃபைலேயே இது தாறுமாறாக ஹீட் ஆகுதுங்க. அப்போ சிம்மை போட்டு நான் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் அதிகமாக தான் இது ஹீட் ஆகுது. இதை நான் வெளியே வெயிலில் கொண்டு போய் யூஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் வீடியோ போடுறாங்க அப்படின்றப்ப என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஃபோனோட லிங்க் பண்ண முடியுற மாதிரி இருந்தால் கூட ஓகே. ஃபோனில் வர கால்ஸ் இல்லை காட்டும், இங்கேருந்து நம்ம கால் பேசிக்கலாம், ஃபைன். ஆனால் நம்ம ஃபோன் பேசணும் அப்படின்னாலே கண்டிப்பாக இதில் ஒரு சிம் இருக்கணும். இல்லை என்கிட்ட 2 சிம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட மேக்ஸிமம் 2 சிம் இருந்தாலும் ஒரு சிம்முக்கு தான் ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அதையும் மீறி சில 2 சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணி வைக்கிறவங்க அப்படின்றவங்க ரொம்ப ரேர். அவங்களுக்கு கூட இது ஏதோ ஒரு வகையில் பயன்படும். ஆனாலுமே இது ஹீட் ஆகிறப்ப அதுவும் பயன்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேட்டர்லாம் இப்படி இருக்கிறப்ப எப்படி இதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா? அப்படியும் அது தெரிஞ்சும் எப்படி ப்ரொமோஷன் பண்ண முடியுது? எனக்கு புரியல. பிராண்ட் அமௌண்ட் கொடுக்குறான்றதுக்காக நம்ம என்னன்னாலும் சொல்லிடலாமா? இல்லைப்பா இது ப்ரொமோஷனே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இந்த வாட்சோட ஹீட்டிங் இஷ்யூவை பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை? இதே வாட்ச் மாதிரி இந்த மாதிரி ஃபேக் வாட்சஸ் கம்மியான ப்ரைஸ்க்கு இதே ஆண்ட்ராய்டில் சிம் போடுற மாதிரி 4G சப்போர்ட்டோடையே கூட வாட்சஸ் இருக்குது. அதை பற்றி ஏன் பேசலை? அப்போ உங்களுடைய அவ்வளோ பெரிய டீமோட R&D இவ்வளோ தானே? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் வரும்ல. ஸோ என்ன, ஆல்ரெடி ப்ரமோஷன் பண்ணால் டேக் போட்டு பண்ணுங்கன்ற மாதிரி நிறையாவே பேசியாச்சுங்க. இன்னமும் ஒரு டாப்பில் இருக்க, அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரிலங்க, உண்மையிலே எனக்கு தெரில. ஓகேவா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு வாட்ச் ஃபேக்டரில் இருக்கிறனால இந்த ஃபிட்னஸ்க்கான விஷயங்களும் இதில் இருக்குது. ஸ்டெப் ட்ராக்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ஸ்டெப் ட்ராக்கிங் அது ஒழுங்காக ஒர்க்காதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த அமேஸ்ஃபிட்டோடைய T-Rex இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே அது இந்த இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் T-Rex தான் என்கிட்ட இருக்குது. இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்காவது ரெண்டுமே ஒத்து போச்சுன்னா நம்ம கெஸ் பண்ணிடலாம்ல இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் ட்ராக்கிங் இதில் கிடையாது. ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. 6000 ரூபாய்க்கு ஸ்லீப் ட்ராக்கிங் இல்லாத ஒரு வாட்ச்லாம் என்னையா அது? நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஸ்டெப் ட்ராக்கிங்கே தப்பாக இருக்குது. அதாவது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரி இருக்க ஒரு வாட்சுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே அந்த ஸ்டெப் ட்ராக்கிங் தான். ஓகேவா? அது எல்லாத்துலையும் அக்யூரேட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஓரளவுக்கு அது அக்யூரேட்டாக இருக்கணுங்களே, கிடையாது. அதுவே அதில் ஒழுங்காக இல்லைன்றப்ப மிச்ச ஃபிட்னஸ்லாம் என்னென்னு நான் சொல்கிறது. அதையும் தாண்டி பேட்டரி லைஃப் இதில் வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி பேட்டரி குறையுது ஒரு சைடு. ஆனால் இதை நான் சும்மா ஃபுல் சார்ஜ் போட்டு ஒரு நாள் வச்சுருந்தேன் அப்படின்னா மறுநாள் இது ஸ்விட்ச் ஆஃப். கண்டிப்பாக. ஈவன் நான் 3000 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த அன்பிராண்டட் வாட்ச் கூட எனக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆகாது. இன்னமும் நான் 2த்தையும் ஒரே நேரத்தில் தான் ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சேன். ஆனால் தலைவர் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப். நான் அகைன் இதை சார்ஜ் போட்டு இதை இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். இவருக்கு வந்து கிடையாது. இவருக்கு வந்து ஃபுல் சார்ஜ்லாம் ஆகலை. இவனுக்கு எவ்வளோ இருக்குது? 40% இருக்குது.
ரூ. 3000 வாங்கின வாட்சை விட இது மட்டமாக இருக்குன்னா என்ன பிராண்டட் வாட்ச் இது எனக்கு புரியல. இதெல்லாம் ஒரு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஆள் வெளியே சொல்லாமல் அதுக்கு முட்டு கொடுக்கறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? சரி, அப்புறம் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் ரூ. 6000. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது ரூ. 7000. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வேறு ஒரு வாட்ச் இதை தவிர்த்து வேறு ஒரு வாட்ச் வாங்கினீங்கன்னா அதில் கொடுக்குற AMOLED டிஸ்பிளேயோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஓகேவா? ஈவன் இந்த Amazfit T-Rexே நான் ரூ. 5000 தான் வாங்கினேன். ரேட்டு குறைஞ்சோன்னே தான் வாங்கினேன். இதோட டிஸ்பிளேவே இதை விட சூப்பராக இருக்குங்க. இதில் இத்தனைக்கு AMOLED டிஸ்பிளே கூட கிடையாது, LCD டிஸ்பிளே தான் இருக்குது. அதுவும் பயங்கர மட்டமாக இருக்குது. ஸோ இதை போய் இந்த ப்ரைஸுக்கு வாங்கினேன்றப்ப வருத்தமாக இருக்குண்ணா. அது வந்து இது வந்து அந்த பிராண்ட் அடிக்கவோ இல்லை இதுக்காக வீடியோ போட்டு ஆளுங்களை அடிக்கணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. ரூ. 6000 செலவு பண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உபயோகமாக இருக்கும். நான் நம்பி வாங்கினதுக்கான காரணம் என்னன்னா, ஓகே அன்பிராண்டட் வாட்சே இந்த அளவுக்கு இருக்குன்றப்போ ஒரு பிராண்ட் இதை பண்ணுது அப்படின்றப்ப ஓகே ஓரளவுக்கு அவன் ஏதோ கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி இந்த ஹீட்டிங் எல்லாம் குறைச்சி நல்லா விட்டுருப்பான் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். கிடையாது, அதே வாட்சை தான் விட்டுருக்கான். இங்கே நான் ரூ. 6000 எனக்கு சுத்த வேஸ்ட்டு. ஸோ இப்போ என்னன்னா பிராண்டு சொல்கிற மாதிரி ஒரு சிம் போட்டு ப்ராப்பராக ஒரு விரிஸ்ட் ஃபோன் மாதிரி இதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும். சரி, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஒரு ஃபோனோட கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஃபோன்லேயே கனெக்ட் பண்ண முடியாது. சரி, ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கு அது ஒழுங்காக ஒர்க் பண்ணுதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸ்டெப் ட்ராக்கிங்கே கண்ட்ராவியாக இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப நான் எதுக்கு இதை வாங்கணும்? நீங்களும் எதுக்கு இதை வாங்கணும் ரூ. 6000? இதோட கீபோர்டு ஆப்டிமைசேஷனே கண்ட்ராவியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் உண்மையிலேயே ஆண்ட்ராய்டு வேற OS யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் வாட்ச்லாம் வாங்கினீங்கன்னா அதில் உள்ள கீபோர்டில் டைப் அடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படின்றப்ப இதை வந்து நம்ம பெருசாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ லிட்ரலி இதை நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல் அவர் சொல்லிட்டாரு நல்லா இருக்குது அப்படி இப்படிலாம் நீங்கள் நினச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வருத்தம் தான் படுவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருன்னா இந்த வாட்ச் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உண்மையிலேயே இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கிரியேட்டர்ஸ் யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ப்ரொமோஷன்றது நமக்கு முக்கியம். சேனலை ரன் பண்ண அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகேவா? அதுவும் இப்போ எனக்கு நானே இதை சொல்கிறேன் அப்படின்றப்ப அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அவ்வளோ ரீச் வச்சுட்டு இருக்கேன். அவங்களால இதை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணியிருக்க முடியும். ரிஜெக்ட் பண்ணலைன்னா கூட இதோட பாயிண்ட்ஸை சொல்கிற மாதிரி கூட அவங்களால பேச முடியும். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு பேசுகிறதுன்றது சரி கிடையாது. ஸோ எஸ், இது என்னுடைய பர்சனல் தாட். இதை நீங்கள் எடுக்காதது உங்களோட விஷயம். ஓகேவா? அடுத்து FireBoltக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, தோனி, MC ஸ்டான் இந்த மாதிரியான ஆளுங்களை வச்சு உங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை உங்களோட R&Dயில் போட்டு, ஃபஸ்ட்டு R&D இருக்கான்னு தெரியல, பட் சொல்கிறேன், R&Dயில் நீங்கள் போட்டு ஒரு ப்ராப்பராக உருப்படியான ப்ராடக்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வாங்கி அது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் சேலாக தான் போகுது. அதை விட்டுட்டு சைனாவுக்கு போய் மொத்தமாக அள்ளிட்டு வந்து ரீபிராண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரெப்புடேஷன் தான் பாதிக்கும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புலம்பி தள்ளின மாதிரி தான் தெரியுது இந்த வீடியோவில். ஏன்னா ரூ. 6000 இந்த ரூ. 6000 ஒரு வேஸ்ட்டான வாட்சுக்கு வாங்கிக்கன்றப்ப எனக்கே கடுப்பாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் அதுக்கு செலவு பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கான தைரியம் எனக்கு வரும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேத்துக்கு. இதுதான் நான் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, முக்கியமாக இந்த வாட்ச்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வெயிட் பண்ணுறேன். Until then, this is our from our Tech Tamil signing off.